அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம காணொளியின் நோக்கமே பார்த்திங்கன்னா, எளிமையாய் பாருங்கள், வளமாய் இருங்கள். நம்ம பங்கு சந்தையை ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பார்க்கவே கூடாது. ரொம்ப எளிமையாக பார்க்கணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். நம்ம ஆப்ஷன் வர்த்தகம் செய்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இம்பேக்ட் என்பது உடனே இருக்கணும். ஒன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே, கால் ஆப்ஷன் எடுத்தால் உடனே மேலே போகணும், புட் ஆப்ஷன் எடுத்தால் உடனே கீழே போகணும். இதுக்கு நீங்கள் பயிற்சி பெறணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இம்பேக்ட் இருக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு டிகே ஆகிறதுல தான் சிலர் அது தவறான முடிவெடுத்து ஆப்ஷனுடைய ப்ரீமியமே ஜீரோவாக மாறக்கூடிய அளவுக்கு அமரக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது. அப்போ இதனை தவிர்ப்பதற்கு நீங்கள் இதனை புரிந்து கொள்ளணும். ஒரு 30 நிமிடம் 30 மினிட்ஸ் ஒரு இடத்துல சைடுவே ஆனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரீமியத்தில் 10% இருந்து 20% காணாமல் போய்டும். இப்போ ஒரு ப்ரீமியம் காலையில் ஒரு 30 ரூபாய்க்கு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிடம், ஒரு 30 நிமிடம், 1 மணி நேரம் அதே இடத்துல நின்னாலே அது 27 ரூபாயை மாறிடும். ஒரு 3 ரூபாய் டிகே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த 3 ரூபா டிகே ஆகும்போது இந்த தொகை பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் மார்க்கெட் உங்கள் சைடு ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் கூட அதனுடைய விலை 30 ரூபா வருவதே கடினமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர்த்துக்கு லாஸ் அப்படிங்கிறது இன்டைரக்டாக, அதாவது நம்ம அமர்ந்து சும்மா ஒரு ப்ரீமியத்தை அமர்ந்து பார்ப்பதுனாலேயே இழப்பு ஏற்படுவது அதில் தான். இதனை புரிந்து கொள்ளணும். அதனால் சும்மா ஒரு ஓடிஎம் ஆப்ஷனை பை பண்ணுறதோ இல்லை செல் பண்ணுறதோ அதற்கு பதிலாக ஒரு விஷயத்தை தெரிந்து இதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். அதற்கு மிக முக்கியம் என்னென்னா, இன்வெஸ்டார்ஸ் அதாவது முதலீட்டாளர்கள் பார்க்க வேண்டியவை ஆப்ஷன் வியாபாரிகள் பார்க்கவே கூடாது. அவங்க ஒரு ஃபண்டமெண்டலாக, அவங்க ஸ்ட்ராங்காக, அவங்க ஜாதகமாக எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்தால் அது உடனடியாக ரியாக்ட் ஆகணும் உங்களுக்கு மார்க்கெட்டில், அதுதான் தேவை. இன்வெஸ்டர் பார்க்குறதெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடர் பார்ப்பீங்க, ஆப்ஷன் ட்ரேடர் பார்க்க வேண்டியதெல்லாம் இன்வெஸ்டர் பார்ப்பாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும், அதாவது நீண்ட கால முதலீட்டாளராக நான் சந்தையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இன்ட்ராடே பண்ணுவாங்க. நான் இன்ட்ராடே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆனதுமே அது இன்வெஸ்டராக மாற்றிடுவாங்க. அப்போ இது ரெண்டுமே முரண்பாடான பார்வை. அப்போ இதை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே பங்கு சந்தையில் நீண்ட காலம் போகலாம். அதனால் நீங்கள் எளிமையாக பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரிந்ததோ அதை வைத்து பாருங்கள். லாபமோ நஷ்டமோ அதனை வைத்து முடிவெடுங்கள். இப்போது ஜூலை 31 சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ 19,798 வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. இப்போ இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் நேற்றைய ஹை 19,795 அதன் அருகாமையில் ஆரம்பமாகிறது. இன்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது மிக முக்கியம் வாய்ந்த ஆரம்பம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். காரணம், இந்த வாரத்தோடைய ஓப்பன். அப்போ இந்த வாரத்தோட ஓப்பன்லேருந்து தான் இந்த வாரத்தோட ஹை லோ கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ இதனுடைய தொலைவு நம்மளுக்கு 300 புள்ளிகள் குறைந்தபட்சம் இருக்கணும். அப்போ இந்த ஆரம்பமான தொகையிலிருந்து ஹை லோ ஒவ்வொரு நாளும் என்ன ஏற்படுகிறதோ அதிலிருந்து 300 புள்ளிகள் ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம சரி கட்டிகிட்டு இருந்தால் தான் எந்த இடத்தில் வரப்போகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்காக இப்போ நம்மளது ஃபியூச்சரை எடுத்துக்கலாம். 19,800க்கு ஆரம்பமாகிறது அப்படின்னா நம்மளுக்கு 19,800 லோவாக அமைகிறது. இந்த வாரத்துக்கு லோவாக அமைகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதிலிருந்து 300 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா
20,100 அப்படிங்கிறது அடைய வாய்ப்பு. இதே 19,800 தான் ஹையாக இருக்கிறது அப்படின்னா இதிலிருந்து 300 புள்ளிகளை கழித்தால் 19,500. அப்போ 19,500லிருந்து 20,100 அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஓடிஎம்மாக இருந்தாலும் கூட ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த ஸ்ட்ரைக்குகளுக்கு தான் உண்டு. அதாவது லாஜிக் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு தான் முக்கியம். அப்போதுதான் அதில் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஆப்ஷன் அட்டவணை நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் அட்டவணையில் 19,600 புட் 19,700 கால் 19,600 புட் 19,700 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு பார்த்துட்டா 19,600 புட் 65 ரூபாய். அப்போ 19,535. அப்போ 19,700 கால் 79 ரூபா. அப்போ 19,779. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது 80 + 60 140 144 புள்ளிகள். அப்போது 19,840 19,460. அப்போ இவங்களோட ரேஞ்ச் 19,460லிருந்து 19,840 வரை இது ஸ்ட்ராங்கல் எடுத்தவங்களுக்கு உண்டான எல்லையாக அமையப் போகிறது. அப்போ இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். அதில் முக்கியமாக ஸ்ட்ராங்கலோட பிஇபின்னு எடுத்துட்டா 19,650 கால் அண்டு 19,650 புட். அப்போ 19,650 இருந்து நம்மளுக்கு இதனுடைய ப்ரீமியம்ஸ் 104 ரூபாய் 86 ரூபாய். அப்போ 190 ரூபாய் வருகிறது. அப்போ 200 ரூபாய்ன்னு எடுத்துட்டா 19,850 19,450. அப்போ இதற்குட்பட்ட ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம். அதற்கு அப்பாற்பட்டு செய்வது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அது 19,650 கால் 104 ரூபாய் 19,750 19,650 புட் 86 ரூபாய். அப்போ 19,560. அப்போ 19,560 டு 19,750 ரொம்ப இம்பேக்டடாக இருக்கும். இப்போ 19,646 இருக்காங்க. அப்போ 19,650 கால் நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் சந்தை மேல் நோக்கி செல்லும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. சந்தை கீழ் நோக்கியும் கூட வரலாம். கீழ் நோக்கி வரும்போது எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதோ அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஏற்பட்டால் வெர்டிக்கல் பவுன்ஸ் பேக் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ இருக்கிற பக்கம் இருக்குது. இதனை அடிப்படையாக கொண்டு சந்தையோட பயணம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இதில் மிக முக்கியமாக ஆப்ஷன் செல்லரோட அடிப்படையில் பார்த்தால் அவர்களுக்கு ஒரு பொருள் 10 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு செல் பண்ணால் அவங்களுக்கு 0 ஆனால் 10 ரூபா தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் 10 ரூபா பொருள் 20 ரூபாய்க்கு கிடைத்தால் அது 20 ரூபா பொருள் 0 ஆனால் அவங்களுக்கு 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ கால் சைடு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கால் செல்லருக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதை இந்த அடிப்படையில் பாருங்கள். அப்போ இதில் கால் செல்லர் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் அவங்க பேனிக் ஆகிறதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை வைத்து தான் ஆப்ஷன் பையர்களுக்கே வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும். அதனால் இதனை நீங்கள் சரியாக இந்த எல்லைகளை கணிக்க பயிற்சி ஏறணும். அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இதனை செலப்ரேஷன் கொண்டாடக்கூடிய அளவுக்கு சந்தையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். லோயர் வேல்யூம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இதில் லோயர் வேல்யூமில் பார்த்திங்கன்னா நம்ம சில நேரங்களில் சந்தை ரொம்ப சைடுவேயில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இல்லை ஒன் சைடாக மார்க்கெட் ஏறுனாலும் சரி ஒன் சைடாக இறங்கினாலும் அது ரொம்ப மெதுவாக தான் ஏறும், இல்லை ரொம்ப மெதுவாக தான் இறங்கும், இல்லைன்னா சைடுவேக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஏதேனும் வியாபாரம் செய்தால் ஏன் இன்று வியாபாரம் செய்தோம் என்று நம்மளையே கேட்கக்கூடிய அளவுக்கு சந்தை வைத்து செய்து விடுவார்கள். அப்போ இதனை புரிந்து கொண்டு நம்ம வாய்ப்பை தேடணும். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு பிரீமியத்தில் இருக்காங்க.
200 புள்ளிகள் பிரீமியம் போது நம்மளுக்கு கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ 40,500 புட் 40,500 காலை நீங்கள் ஒப்பீடு செஞ்சாலே தெரியும். இப்போ நம்மளுக்கு 45,500க்கு கீழே சந்தை இருக்காங்க. அப்போ 45,500க்கு கீழே சந்தை இருக்கிறதுனால 45,500 புட்டோட விலை தான் அதிகமாக இருக்கணும். இதுதான் லாஜிக். ஆனால் இங்கே பாருங்கள் 45,500 புட்டு 245 ரூபாய், 45,500 கால் 294 ரூபாய். நீங்கள் யோசிச்சாலே தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் 45,468. அப்போது 45,500 புட்டு பார்த்திங்கன்னா 45,500 காலுடைய விலையை விட அதிகமாக இருக்கணும். இதுதான் லாஜிக். ஏன்னா 45,500க்குள்ளே இருக்கிறதுனால இதுதான் ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கும், இது ஓடிஎம் ஆப்ஷனாக இருக்கும். காலுக்கு ஓடிஎம் கால் இது. அப்போ ஐடிஎம்க்கும் போது இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்கும்போது இவங்ககிட்ட வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போது பார்த்தாலும் கூட கால் ஆப்ஷன் நம்மளுக்கு விலை அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது என்ன ஆகும் என்றால், சந்தை இறக்கமே அடைந்தாலும் புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் மிக குறைவாக இருக்கும். அப்போ புட் ஆப்ஷன்ஸ் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஆதாயமாக அவங்களுக்கு சார்பாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அது பயமுறுத்தியே ஒரு ஏற்றமாக இருக்கும். மார்க்கெட் இறங்கினாலும் புட் ஆப்ஷனுடைய ஏற்றம். அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். அப்போ 45,500 கால் புட் 245, 294, 300னா 550 புள்ளிகள் அப்படின்னு வச்சுட்டா, அப்போ 45,500லிருந்து ப்ளஸ் மைனஸ், அப்போது 45,000லிருந்து 46,000க்கு உட்பட்டு சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதில் பாருங்கள், இப்போது நம்மளுக்கு நேற்றைய, அதாவது கடந்த வர்த்தகத்தோட ஹை 19,695. இந்த ஹையை தாண்டினா அடுத்து பார்த்திங்கன்னா 19,729, அதுக்கடுத்தது 19,782, அதுக்கப்புறம் 19,825, அடுத்தது 19,867. அப்போது ஒரு ஹையை பிரேக் பண்ணால் அடுத்தடுத்த ஹைக்கு ஒரு 30 புள்ளிகள்லேருந்து 40 புள்ளிகள் நம்மளுக்கு இடைவேளை இருக்குது. இருந்தாலும் அதனை கடந்து நம்மளுக்கு செல்வது வந்து ரொம்ப வாய்ப்பு குறைவு. 80% வாய்ப்பு குறைவு, 20% சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ இந்த மாதிரி வந்து ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த ஹை பக்கமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய வாய்ப்பு மிக குறைவு அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து அதை தாண்டினா நம்மளுக்கு ஒரு 100 புள்ளி 150 புள்ளிகளோட ஏற்றம் இருக்கணும். அப்படின்னா தான் இது தடையற்ற பயணமாக இருக்கிற வாய்ப்பு. இப்போ இது வந்துன்னா ஒரு தடையை தாண்டி அடுத்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அருகாமையில் இருக்குது. இது வந்து பிரேக் அவுட்டுக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ளே வராது. ஆனால் சந்தையில் எது வேணும் நடக்கலாம். ஆனால் இதனை புரிதலோடு பார்க்க முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதனை பற்றி கட்டண பயிற்சி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் இன்று ஜூலை 31ஆம் தேதி வகுப்புகள் துவங்குகிறது. இதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வகுப்பில் வரைபடம் சார்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் எந்த இடத்துல பை செய்யலாம், எந்த இடத்துல செல் செய்யலாம் அப்படிங்கிற தகவலும் இருக்காது. இது அனைத்துமே உங்களோட ஈடுபாடு, உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி உண்டாக்க முடியும். அதனால் எங்களிடம் இணைந்தாலும் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். நன்றி, வணக்கம்.